ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோண்டா. இன்னைக்கு நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். லவ் ஸ்டோரின்னு பயப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி லவ் ஸ்டோரி இல்லை. ஜென்ரலி லவ் ஸ்டோரியில் என்னெல்லாம் இருக்கும்? நமக்கு தேவையான சாக்லேட்ஸ் இருக்கும், க்ரீட்டிங்ஸ் இருக்கும், பொக்கேஸ் இருக்கும், ரோசஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாத ஒரு லவ் ஸ்டோரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ லவ் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பண்ணுற ரிச்சுவல்ஸான மேக் ஷூர் ஃபாலோயிங் இஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம். நீங்கள் கற்றுக்கிற நோட்ஸு, அப்டேட்ஸ் எல்லாமே இந்த கம்யூனிட்டியில் வந்துடும். ஸோ மேக் ஷூர் யூர் ஜாயினிங். ஓகே, அண்ட் ஆல் தீஸ் ஆர் ஷைனிங் ஸ்டார்ஸ். பாருங்கள், ரிசல்ட்ஸ் எடுத்து எப்படி இருக்காங்க பாருங்கள், ஜாலியாக. ஸோ இதே மாதிரி நம்மளும் படிக்கணும், வரணும். ஓகே, ஃபைன். சரி, இப்போ இந்த லவ் ஸ்டோரியில் 2 மெயின் கேரக்டர்ஸ். ஒன்று ஃபிக், இன்னொன்று வாஸ்ப். ஃபிக்குங்கிறது ஒரு ஃப்ரூட், எல்லாத்துக்குமே தெரியும். அத்திப்பழம் கேள்விப்பட்டிருக்கோம், அதுதான் இந்த ஃபிக்கு. வாஸ்ப்புங்கிறது ஒரு பூச்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஸ்டோரியை தான் நம்ம இன்றைக்கி இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸாம்பிள் ஃபார் கோ-எவல்யூஷன். அதாவது கோ-எவல்யூஷன் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபிக் இல்லாமல் வாஸ்ப் இல்லை, வாஸ்ப் இல்லாமல் ஃபிக் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு லவ் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பார்த்துடலாமா? ஆனால் இது கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஸோ வில் see that. Okay. First we'll read this, okay? A female fig wasp squeezes into a fig through a tiny opening called the ostiole. In doing so, she often loses her wings. This is a one-way trip. என்ன சொல்ல வராங்க? ரொம்ப ஈஸி. ஒரு ஃபிக் இருக்குது, ஒரு அத்திப்பழம் இருக்குது. அந்த அத்திப்பழத்தில் ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங் வழியாக இந்த வாஸ்ப் என்ன பண்ணும்? ஃபிக்குள்ளே என்ட்ரு ஆகும். இந்த வாஸ்ப்புக்கு ஆக்சுவலி ஃபிக் எப்படின்னா, ஓகே நமக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு, இந்த இடத்துல நம்ம பேபிஸை சேஃபாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்டர்னு நினச்சி இது அப்படியே உள்ளே போகும். நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஃபிக்குமே, சரியா? அப்போ நேராக அது அழகாக உள்ளே போகும். உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, இந்த வாஸ்போட விங்ஸு கால்லாம் மாட்டிக்கும். எல்லாம் மாட்டி அங்கேயே வெளியே போயிடும். அது சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு இது ஓகே நம்ம உள்ளே போயாச்சு, நமக்கு ஒரு ஷெல்டர் கிடச்சாச்சு, நம்ம யாருக்கும் பயப்பட வேணான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, உள்ளே போன அந்த வாஸ்ப் திருப்பி வர முடியாது. இட் இஸ் a one-way trip. உள்ளே போன உடனே இந்த ஃபிக் என்ன பண்ணால் டோரை க்ளோஸ் பண்ணிடும். நீ எனக்கு, நான் உனக்குங்கிற மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இது வரைக்கும் ஓகேவா? பார்ப்போமா? அடுத்து இன்சைட் த ஃபிக் உள்ளே நடக்கும். ஓகே, இப்போது இந்த பர்டிகுலர் வாஸ்ப், இந்த ஷீங்கிறது யாரை மீன் பண்ணுறாங்கன்னா வாஸ்ப்பை மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வாஸ்ப் ஃபைண்ட்ஸ் டைனி ஃப்ளார்ஸ் அண்ட் லேசர் எக்ஸ் இன் சம் ஆஃப் தெம் அண்ட் பாலினேட்ஸ் த அதர்ஸ் ஆஸ் ஷி மூவ்ஸ் அரவுண்ட் கேரிங் pollen ஃப்ரம் த ஃபிக் வேர் ஷி வாஸ் born. இப்போ எல்லாம் ட்விஸ்டே இருக்குது. இப்போ இந்த வாஸ்ப் என்ன பண்ணுதுன்னா, ஃபிக்கை ஒரு ஷெல்டர் நினச்சி உள்ளே போகுது. ஆனால் ஆக்சுவலி ஃபிக்கு ஏன் வாஸ்ப்பை லாக் பண்ணியிருக்குன்னா, இந்த ஃபிக்கு ஃபிக்குக்கு தேவையான அந்த போலன்ஸை இந்த வாஸ்ப்பு கொண்டு வரும். போலன்ஸ் நமக்கு தெரியும். அதாவது இந்த பர்டிகுலர் ஃபிக்கு வளரணும்னா, இந்த ஃபிக்கு முளைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் போலன்ஸ் வேணும். அது இந்த வாஸ்ப் என்ன பண்ணும்? வேற ஒரு ஃபிக்லேருந்து கொண்டு கொடுக்கும். அப்போ இதை யாருக்கு நல்லா தெரியும்? ஃபிக்கு நல்லா தெரியும். ஸோ ஃபிக் என்ன பண்ணும்? வாஸ்ப் உள்ளே வந்தோடனே லாக் பண்ணிடும். அப்போ லாக் பண்ணிட்டா இந்த வாஸ்ப்புக்கு வேறு வழி இல்லை. அப்போ வாஸ்ப் உள்ளே மாட்டினால அந்த உள்ளே இருக்கிற இடத்துல அதோட எக்ஸை லே பண்ணி கூடவே அங்கிருந்து வேறு ஃபிக்லேருந்து கொண்டு வந்த பாலன்ஸை இங்கே கொடுத்து இங்கே பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போது இந்த இடத்துல வாஸ்ப் என்ன பண்ணும்? அதோட வேலையான ஃபஸ்ட்டு குட்டி போடுறது முடிச்சாச்சு, அடுத்து பாலன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது முடிச்சாச்சு. ஆனால் இதில் சோகமான விஷயம் என்னென்னா, அந்த ஃபீமேல் வாஸ்ப் குட்டி போட்டதுக்கப்புறம் இறந்துடும். பாயின்னு சொல்லிட்டு இட் வில் எண்ட் இட்ஸ் லைஃப். அவ்வளோதான் ஒரு வாழ்க்கையே. ஒரு காதலை நம்பி உள்ளே அந்த இடத்த பார்த்து உள்ளே போய் அங்கே என்னாச்சு? லாக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. தட் இஸ் ஹவ் த ஸ்டோரி எண்ட்ஸ் ஹியர். இப்போ அடுத்து அந்த எக் என்ன பண்ண போகுது, இந்த ஃபிக் என்ன பண்ண போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? எஸ். இன்சைட் த ஃபிக் த எக்ஸ் ஹேட்ச். இப்போ என்னாகும்? அந்த அம்மாங்கிற அந்த பர்டிகுலர் வாஸ்ப் இறந்தாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற எக்ஸ் ஹேட்ச் ஆக ஆரம்பிக்கும். ஹேட்ச் ஆகும்போது யார் ஃபஸ்ட் வருவா? மேல்ஸ் எமர்ஜ் ஃபர்ஸ்ட். ஓகே, they mate with the females still inside the girls. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, அந்த எக்ஸ்லேருந்து வரக்கூடிய மேல்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த எக்ஸில் கூடிய ஃபீமேல்ஸ் இது என்ன பண்ணுன்னா இம்ப்ரெக்னேட் பண்ணும். அதாவது இந்த பர்டிகுலர் மேல்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய அவங்களோட பயாலஜிக்கல் சிஸ்டர்ஸை தே வில் இம்ப்ரெக்னேட். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மேல்ஸு? அப்புறம் அந்த ஃபீமேல்ஸ், அதாவது இந்த இம்ப்ரெக்னேட் பண்ண ஃபீமேல்ஸ் இருக்குல்ல, அது வளர்ந்து வெளியே போகணும். அதுக்கு ஒரு டனலை தோண்டி வைக்கும்.
இப்போ ஃபிக் லாக் பண்ணி வச்சிருச்சு, அதனால தான் அந்த அம்மா வேஸ்பு இறந்து போச்சு. இப்போ இந்த குழந்தை ரெண்டு அந்த எக்ஸில் இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் என்ன பண்ணுவாங்க, மேல் ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேலை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணி தேல் மேக்கர் ப்ரெக்னென்ட் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஃபீமேல் வெளியே தப்பிச்சு போகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மேலு அந்த ஃபிக்குக்குள்ளே ஒரு டனலை வந்து டிக் பண்ணி அந்த ஃபீமேல் எஸ்கேப் பண்ண ரெடியாக இருக்கும். அப்போவுமே அந்த மேல் வந்து எஸ்கேப் ஆகாது. த எக்ஸாக்ட் ஸ்டோரி, தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அந்த மேல் என்ன பண்ணும், அங்கேயே அந்த டனலை டிக் பண்ணிவிட்டு அங்கேயே இறந்துடும். Okay, and that's the thing they have written here. Then they dig exit tunnels for whom? For the females, and die. They never leave the fig. இப்போ அடுத்து இப்போ இந்த ஃபீமேல் என்ன இருக்கு, ஃபர்டிலைஸ் ஆன ஃபீமேல் கரெக்டா. நவ் த நியூலி ஃபர்டிலைஸ் ஃபீமேல் வாஸ்ப் கலெக்ட் த போலன் ஃப்ரம் த ஃபிக். அதாவது அப்போ இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஃபிக்கோட போலன்ஸை கலெக்ட் பண்ணி அந்த டனல் டிக் பண்ணி, யார் டிக் பண்ண டனல், மேல்ஸ் டிக் பண்ண டனல் வழியாக வெளியே வந்து வேற ஒரு ஃபிக்குக்கு போய் இதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணும். That is how the story is. அப்போ இதால் ஃபிக்குக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா பாலினேஷன். இந்த வாஸ்பு வந்தால் மட்டும்தான் ஃபிக்குக்கு பாலினேஷன் நடக்கும். ஸோ இட் இஸ் லைக் அ ட்ராப். அந்த வாஸ்பு உள்ளே கொண்டு வந்து ட்ராப் பண்ணி பாலினேஷனை பண்ணுது. ஓகே சார், நீங்கள் சொல்கிற ஸ்டோரியில் ஃபிக்கு வந்து வில்லனாக இருக்கா? நோ. ஃபிக் என்ன பண்ணுது, சரி நம்ம ட்ராப் பண்ணிட்டோமே, வேஸ்பு வாழ்க்கை தொலைச்சிட்டோமேங்கிறதுக்காக அந்த வேஸ்போட குட்டீஸை இந்த ஃபிக் அழகாக பார்த்துக்கும். இட் வில் டேக் கேர் ஆஃப் இட். அது ஃபர்டிலைஸ் ஆகி டெவலப் ஆகி இன்னொரு ஃபர்டிலைசேஷன் அண்டர்கோ பண்ணி அது போகிற வரைக்கும் இந்த ஃபிக் என்ன பண்ணும், அந்த வேஸ்போட குட்டிகளை பார்த்துக்கும். ஓகே, ஸோ வாட் த ஃபிக் கெட்ஸ் யூ ஹவ் சீன், அண்ட் வாட் த வேஸ்ப் கெட்ஸ், அ நர்சரி ஃபார் இட்ஸ் யங் வித் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான கோ எவல்யூஷன் ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரிலேருந்து என்ன டிரைவ் பண்ணலாம், வாஸ்புக்கு கண்டிப்பாக ஃபிக்கு வேணும், ஃபிக்குக்கு கண்டிப்பாக வேஸ்ப் வேணும், ஃபிக் இல்லைனா வேஸ்ப் இல்லை, வேஸ்ப் இல்லைனா ஃபிக் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. பிகாஸ் தட் இஸ் ஹவ் பயாலஜி ஒர்க்ஸ். கோஎவல்யூஷன், எவல்யூஷன் ரொம்ப வண்டர்ஃபுல்லான டாபிக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியரான டாபிக். இப்படியெல்லாம் ஒரு கோஎவல்யூஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. That is how it works. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கு எல்லாருக்குமே you will have to make sure you're following us on all our social media platforms and make sure you're liking and subscribing it. Okay, thank you guys, thank you very much.